Very good morning, students. In the video we are going to see research methodology. This is also once again another core paper in your fifth semester oda core paper adoda first unit நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோல. So in the first unit what are all the topics covered in பாத்தீங்கன்னா definition of research, objectives of research, types of research, significance, research process, criteria for good research and problems faced by researchers in India. So the first one is definition of research. So research na enna appdi neenga paakumbodhu research is a systematic investigation to find out the answer to some problem. This is a simple definition. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்க்கு நீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அது சிஸ்டமேட்டிக்கா பிளான்டா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பேர் தான் நம்ம ரிசர்ச்னு சொல்றோம். ரீசர்ச் நம்ம தேடி அதை பத்தி ஆராய்ந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அல்லது புதுசா ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணணும், புது நாலேஜ் டெவலப் பண்ணணும், புது தியரிஸ் டெவலப் பண்ணணும்னு we go for research. So சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் இருக்கு, 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா research is a systematic investigation to find out the answer to a problem given by Byrne. Okay, so we have another few two definitions. Research is defined as the creation of new knowledge and or the use of existing knowledge in a new and creative way. ஒன்னு புது knowledge அல்ல இருக்கிற knowledge வேற விதமா கிரியேட்டிவா ஜெனரேட் பண்ணனும்னா we use research. Another definition is research is a systematic inquiry to describe, explain, predict and control the observed phenomena. So describe பண்றதுக்கும், explain பண்றதுக்கும், predict னா ஃபியூச்சரை யூகிக்கிறதுக்கும், கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த ரிசர்ச்ங்கிற ஒரு அப்சர்வ் ஃபினாமினன் எதை பத்தி படிக்கிறோமோ அதை பத்தி சிஸ்டமேட்டிக் என்கொயரி தான் we say it as research. So next 5 mark question what it talks about is objectives of research. Research ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have few objectives. So the first one is academic objectives. So academic objectives அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கான்செப்ட் இல்லை ஏற்கனவே இருக்கிற ஓல்டு கான்செப்ட்ல ஒன்று ஆட் பண்றோம். So it relates to development of new concept and addition to old concept. So it means that urge for knowledge is the main factor இங்க. அந்த knowledge எப்படி டெவலப் பண்றது, அந்த knowledge எப்படி கெயின் பண்றது, அகடமிக்ல அதை எப்படி யூஸ் பண்றது, இது மெயினா ஆப்ஜெக்டிவா இருந்தா அதுதான் இந்த ரிசர்ச்சோட மெயின் ஆப்ஜெக்டிவாவே இருக்கும். எந்த ரிசர்ச் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வேணும், முதல்ல அந்த ஆப்ஜெக்டிவோட கான்செப்ட் டெவலப் பண்ணணும், இல்லை இருக்கிற கான்செப்டை டெவலப் பண்ணணும். ஓகேவா? அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஆப்ஜெக்டிவ். யூட்டிலிட்டி ஆப்ஜெக்டிவ்னா ஹவு இட் இஸ் யூஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எனி ரிசர்ச் ஷுட் பி யூட்டிலிட்டி. அது தேவைப்படணும். அந்த நம்ம பண்ணுற ரிசர்ச்சோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா இட் ஷுட் பி யூஸ்டு சம்வேர் இன் த சொசைட்டி டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த பீப்புள், இல்லையா? ஸோ இட் ரிலேட்ஸ் டு யூட்டிலிட்டி ஆஃப் ரிசர்ச் ஒர்க். இட் ஷுட் பி அக்செப்டட் ஃபார் மோர் யூஸ் இன் தி சொசைட்டியில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும் அது. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் டு ப்ரொவைட் த பேஸ் ஃபார் பாலிசி ஃபார்முலேஷன். இதை பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது பாலிசியோ இல்லை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ மொதல் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் கெயின் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் தேர் ஷுட் பி சம் யூட்டிலிட்டி, ஒரு யூசேஜ் இருக்கணும் சொசைட்டிக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஆப்ஜெக்டிவ். எனி ரிசர்ச் எது பண்ணாலும் அதோட குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணும். டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா முடிவு எடுக்கிறது இல்லையா, அதுக்கு அது யூஸ் ஆகணும். அந்த நம்ம பண்ணுற ரிசர்ச் அதுக்கு யூஸ் ஆகணும். ஸோ இப்போ என்ன முடிவு எடுக்கிறோம்னாலும் நம்ம குட்டியாக ரிசர்ச் ஒன்று பண்ணி தான் முடிவு எடுக்கிறோம். ஸோ நம்ம பண்ணுற ரிசர்ச்லையும் அதையும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும், மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம ரிசர்ச் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கம்பெனி யூஸ் பண்ணணும், நம்ம கம்பெனியை சார்ந்து இருக்கிற மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ், ரீட்டைலர்ஸ், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். அதான் டிசிஷன் மேக்கிங். என்விரான்மெண்டல் ஆப்ஜெக்டிவும் இட் ரிலேட்ஸ் டு த சேம் இன் விச் என்விரான்மெண்ட் நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் இன் விச் த பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ், பிஸ்னஸ் இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம்? இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம், காம்படிட்டர்ஸ், எல்லாருமே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும். அடுத்தது மார்க்கெட் ஆப்ஜெக்டிவ். ஸோ மார்க்கெட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, புது ப்ராடக்டை லான்ச் பண்ணும் பொழுது தே வில் கோ ஃபார் ரீசர்ச். ஒரு சின்னதாக ரிசர்ச் பண்ணுவாங்க, எந்த ஏரியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு ட்ரையல் ரன், ஒரு பைலட் ஸ்டடி,
ஒரு ரிசர்ச் இந்த கஸ்டமர்ஸ்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, சில இன்ஃபர்மேஷன்லாம் கெயின் பண்ணணும். அதுக்கு ரிசர்ச் வேணும் கட்டாயம். ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சில் கிடைக்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் மார்க்கெட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லான்ச்சே பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா. ஸோ ஒவ்வொரு ரிசர்ச்சோட மெயின் ஆப்ஜெக்டிவ் ஏன்னா பிஸ்னஸ்லாம் யூஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ் மட்டும்தான். அவங்க ப்ராஃபிட் மார்ஜின், அவங்க சேல்ஸ் வால்யூம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அப்படின்னா ஆராய்ந்து பார்ப்பாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஆப்ஜெக்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதில் கஸ்டமர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அசஸ் பண்ணணும். முதல்ல நம்ம ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் அசஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கஸ்டமரை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்கொயரி நடத்துவாங்க. ஸோ அந்த யூட்டிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், அப்படி கஸ்டமர் எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, கஸ்டமர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த ஆப்ஜெக்டிவும் வேணும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் ப்ரொமோஷனல் ஆப்ஜெக்டிவ். எனி கம்பெனி ஆர் எனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் த மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இல்லையா. ஸோ அந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ப்ரொமோஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், அட்வர்டைசிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தே நீட் ரிசர்ச். ஸோ இந்த ரிசர்ச்சோட ஆப்ஜெக்டிவும் இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும், இல்லை பல இருக்கும். இதெல்லாம் ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே இருக்கலாம். ஓகேவா. ஸோ டிபெண்டிங் அப்பான் த கம்பெனி அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் எதுவோ அதை அவங்க மெயின் பண்ணி எடுத்துக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச். நான் தான் சொல்லியிருக்கேன் அகடமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இட் ரிலேட்ஸ் டு நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் அடிஷன் டு ஓல்டு கான்செப்ட்ஸ். யூட்டிலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் அந்த யூசேஜ், அந்த ரிசர்ச் நம்ம பண்ணுற ரிசர்ச்னா என்ன, ஆராய்தல் அப்படி இல்லை ஆராய்ச்சி அப்படிங்கிறத ரிசர்ச். ஸோ அது வந்து எப்படி யூஸ் ஆகும் சொசைட்டிக்குன்னு பார்க்குறதா யூட்டிலிட்டி ஆப்ஜெக்டிவ்னு சொன்னேன். இதில் எல்லாம் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரிகலெக்ட். டிசிஷன் மேக்கிங் ஆப்ஜெக்டிவ்னா என்ன சொன்னேன், இந்த ரிசர்ச் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கணும் எல்லாத்துக்குமே. என்விரான்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், இந்த கம்பெனி எந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோ, எந்த என்விரான்மெண்ட்டில் அந்த கம்பெனி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகணும் இல்லையா. ஸோ ஆல் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிஸ்னஸ் லைக் ஸ்டேட், இன்வெஸ்டர்ஸ், ஒர்க்கர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் தேவை, ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்புறம் மார்க்கெட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அது நம்ம ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டில் போகும், ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்கும், சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது கஸ்டமர் ஆப்ஜெக்டிவ், கஸ்டமர் அசஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற டார்கெட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கள்ல, டார்கெட் ஆடியன்ஸ், அவங்கள வந்து ப்ராடக்டை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் ப்ரொமோஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் சொன்னேன். மெயின் எய்மே ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான், அதை வச்சு அவங்க பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச். அடுத்தது we are moving on to types or classification of research. இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச்சில் வந்து நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட். பேசிஸ் ஆஃப் கண்டென்ட்டில் இப்படி ரிசர்ச், பியூர் ஆர் அப்ளைட் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ஆர் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், டயக்னோஸ்டிக்ஸ் ஆர் கான்செப்சுவல் ரிசர்ச், ஆக்ஷன் ஆர் எவாலுவேஷனல் ரிசர்ச். நேச்சர் ஆஃப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இப்போ இதை ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம படிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட் பார்ப்போம். பியூர் ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்டு அதுதான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அந்த ரிசர்ச் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்கிறோம். பியூர் ரிசர்ச்சோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னன்னா டு கெட் த நாலேஜ். அதை அப்ளை பண்ணலைங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பியூர் ரிசர்ச்சோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்ன, அதை வந்து ஒப்டைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதானே பியூர் ரிசர்ச்னு சொன்னேன் நான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பியூர் இது நீங்கள் எக்ஸாமில் டயக்ராம் போடும்போது இப்படி தான் போடுவீங்க, நான் அங்கே கொடுத்த மாதிரி போட மாட்டீங்க, அந்த ஸ்லைடில் கொடுத்த மாதிரி. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு போட்டு இப்படி, பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் டேட்டா, பேசிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடின்னு இவ்வளவு, இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பியூர் ரிசர்ச் சொன்னேன். ஸோ பியூர் ரிசர்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஓகேவா. ஸோ இந்த ரிசர்ச்சோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா நாலேஜ் கெயின் பண்ணுறது தான், அப்ளை பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்டடியை நம்ம வேறு எங்கேயுமே அப்ளை பண்ண போகிறதுல, அது ஒரு ஜென்ரலைசேஷன் ஆஃப் தியரி, டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். இந்த செகண்ட் பார்ட் என்ன சொன்னேன், அப்ளைடு ரிசர்ச். ஸோ அப்ளைட் ரிசர்ச்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ரியல் லைஃப் ப்ராப்ளமை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு இல்லை, ரியல் லைஃப் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, சோஷியல் ப்ராப்ளம் என்னன்னு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது. ஸோ பியூர் ரிசர்ச்சுங்கிறது வெறும் நாலேஜ் கெய்னிங் தான். அப்ளைட் ரிசர்ச்சுங்கிறதுனா அதை நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணி அதை நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறோம், அதை உபயோகப்படுத்த போகிறோம். ஓகேவா.
தட் இஸ் கால்டு அப்ளைட் ரிசர்ச். இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் இப்படியே பாருங்கள். நம்ம அடுத்த இதுக்கு போவோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அண்ட் செகண்ட் டைப் என்னது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்கல் ரிசர்ச். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் அப்படிங்கிறோம். ஓகேவா, நடந்து முடிஞ்சதை எடுத்த ஃபேக்ட்ஸை மட்டும் எடுத்து சர்வே பண்ணுறோம். அனாலிட்டிக்கல் ரிசர்ச்சில் என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்டை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அதெல்லாம் போட்டு அதை அனலைஸ் பண்ணால் கிடைக்கிற ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபைண்டிங்ஸு. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் என்ன நம்மளுக்கு கிடைச்சிச்சோ அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா. அனாலிட்டிக்கல் ரிசர்ச்சில் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவையே அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்தது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு ரெண்டு இருக்குது. ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நேமே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கலையே ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் டேட்டா. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ்னா என்ன, நம்பர்ஸ். ஸோ ரிசர்ச்சில் நம்பர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். எதெல்லாம் நம்ம நம்பரில் கொண்டு வர முடியாது, நம்பர் பண்ண முடியாது, குவான்டிட்டியில் சொல்ல முடியாதோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ எதெல்லாம் மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். எங்கெல்லாம் குவாலிட்டி இன்வால்வ்டு, அது வெர்பல், இப்போ ஒரு ஹியூமன் பிஹேவியரை மெஷர் பண்ணணும்னா அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அங்கே நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ப்ராஃபிட் மார்ஜினை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணணும்னா அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சாக போயிடும். ஓகேவா. ஓகே, அதான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்சுவல் அண்ட் எம்பரிக்கல் ரிசர்ச். ஸோ கான்செப்சுவல் ரிசர்ச்னா யார் டெவலப் பண்ணுவாங்கன்னா இந்த தியரிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள், ஃபிலாசபர்ஸ், அவங்க புதுசாக ஒரு கான்செப்டே டெவலப் பண்ணுவாங்க அந்த ரிசர்ச் மூலமாக, அது கான்செப்சுவல் ரிசர்ச். எம்பரிக்கல் ரிசர்ச்னா பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். தியரிஸ் எல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நடந்த விஷயத்த, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயத்த ஒரு ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எம்பரிக்கல் ரிசர்ச். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சில் என்ன பண்ணுறோம், ஹைபோதசிஸை டெவலப் பண்ணுறோம். அந்த ஃபார்மலைஸ்டு ரிசர்ச்சில் என்ன பண்ணுறோம், ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்ணுறோம். மேடம் இந்த ஹைபோதசிஸ்ன்னு சொல்கிறீங்களா, அது என்ன அப்படின்னா எந்த ரிசர்ச் பண்ணும் பொழுதும் ஒரு ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட், உங்கள் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கா, அதை உங்கள் கம்பெனியோட அட்வர்டைஸிங்னால கம்பெனியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு ஏதோ ரிசர்ச் பண்ணுறோம். உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சேல்ஸையும் கம்பெனியோட ரிசர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன போடுவேன், தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ். அதான் உன் ஸ்டேட்மெண்ட். இதை நீ ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் என்ன போட்டிருக்கா, என்னோட கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது உன் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நீ ரிசர்ச்சில் என்ன பண்ணணும், கொஸ்டினர்லாம் போட்டு குவான்டிடேட்டிவ் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணணும். உண்மையாக ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நீ பார்க்கணும். ஓகேவா. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ இப்போ இன்னும் இது பண்ணிக்க வேணும். ஹைபோதசிஸ்னால் என்னன்னு கேட்டல, ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம அதை சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சா அது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண அப்படின்னா அது பேர் ஃபார்மலைஸ்டு ரிசர்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வே ரிசர்ச். சர்வேங்க உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு பாப்புலேஷன் இருக்கும். இப்போ தஞ்சாவூரில் யூ வாண்ட் டு ஸ்டடி சர்வே ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்வே எடுக்கணும். எல்லாருமே நீங்கள் சர்வே பண்ண முடியாது. என்ன உங்களோட கொஸ்டினாக இருக்கலாம். இப்போ ஒரு சர்வேல ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு நோ ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் யூஸிங் ஆன்லைன் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீ ஒரு ரிசர்ச் எடுக்கணும். அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு யூ வாண்ட் டு ஸ்டடின்னு வச்சுக்கணும். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கை பற்றி நீ ரிசர்ச் எடுக்கணும்னா தஞ்சாவூரில் எல்லாத்தையும் கேட்க மாட்டீங்க. ஸோ த பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ். நீங்கள் கொஞ்சம் செலக்டட் ஏரியாஸ் எடுத்துக்குவீங்க, செலக்டட் பீப்புள் எடுத்துக்குவீங்க, சாம்பிள் எடுத்துக்கிட்டு சர்வே ஒரு கொஸ்டினர் மாதிரி ஒன்று கொடுத்து எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்பீங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அதை வச்சு ரிசர்ச் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா. அந்த கொஸ்டினர் கொடுத்து எல்லாம் எடுக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் என்னது, சர்வே. அடுத்தது கேஸ் ஸ்டடி. சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடி என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைவ் சுச்சுவேஷன். இது கம்பெனிக்குள்ளார தான் நடக்கும். பெரிய லெவலில் கேஸ் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய கம்பெனி அவங்களுக்குள்ளார ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடினா என்ன, நடந்து ஒரு ரியல் ஹேப்பனிங்கை அப்படியே லைவ் சுச்சுவேஷனை கொடுத்து வாட் வில் யூ டூ அப்படின்னு அதுலேருந்து இன்டெப்த்தாக நம்ம அந்த சுச்சுவேஷனை படிப்பாங்க.
ஸோ அந்த கேஸ் ஸ்டடி கொடுத்து அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் சர்வே மூலமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இன்டர்வியூ மூலமாக கொஸ்டினர் மூலமாலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸ் ஸ்டடி ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும், அந்த யார்கிட்டையெல்லாம் கேள்வி கேட்டிங்களோ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஒப்பீனியன்ஸ் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்தது ஆக்ஷன் ரிசர்ச் இருக்குது ஃபார் சிங்கிள் ஒர்க் பிளேஸ். த ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் சச் கேஸ். ஒரே ஒரு ஒர்க்கிங் ப்ராக்டிஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளார ஒரு பண்ணால் அதுக்கு பேர் ஆக்ஷன் ரிசர்ச். ஃபீல்டு ரிசர்ச்சுங்கிறது நம்ம ஒரு ஏரியாவையே எடுத்து படிச்சுக்கிட்டா அதுக்கு பேர் ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன். ஓகே, அங்கே எதுலேயுமே நம்ம வேரியபிள்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. எவாலுவேஷன் ரிசர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், போயிட்டு இருக்கிற ப்ராஜெக்டை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கோம், இல்லை ஏற்கனவே எடுத்த ப்ராஜெக்டை ஒழுங்காக நடந்துச்சா அப்படின்னு எவாலுவேட்னா அதை எடை போட்டு பார்க்குறது. ஓகேவா, எவாலுவேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம பேர்ட்டு சிபிஎம் நீங்கள் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரிசர்ச்சை நடத்துவோம். அடுத்தது கடைசி ரிசர்ச் என்னென்னா லைப்ரரி ரிசர்ச். ஸோ இப்போ வந்து ரிசர்ச்னு நம்ம படிக்கும்போது 2 விதமான டேட்டா இருக்குது. ப்ரைமரி டேட்டா ஒன்று இருக்குது, செகண்டரி டேட்டான்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கிடைச்ச டேட்டா, உங்கள் மூலமாக உங்கள் ரிசர்ச் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்ச டேட்டா வந்து ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டானா என்னென்னா ஏற்கனவே இருக்குது, புக்லையோ இல்லாட்டி ஜேர்னல்ஸ்லையோ வெப்சைட்லையோ இருந்துச்சு, அங்கிருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி டேட்டா. ஸோ லைப்ரரி ரிசர்ச் மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், லைப்ரரியில் இருக்கிற டேட்டா எல்லாமே செகண்டரி டேட்டா தான். ஏன்னா அங்கே ஏற்கனவே இருக்குது, நீங்கள் அதை தான் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, நீங்களா புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ லைப்ரரி ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா, when secondary data is reliable enough to be used, செகண்டரி டேட்டா வச்சே நம்ம டேட்டாவை வச்சே நம்ம ரிசர்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம லைப்ரரி ரிசர்ச்னு சொல்கிறோம். ப்ரைமரியாக இந்த சர்வே கொடுத்தோ இல்லை கொஸ்டினர் கொடுத்தோ நம்ம ப்ரைமரி டேட்டாவோ அனாலிசிஸோ ஏதோ பண்ணலை, ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், புதுசாக எந்த டேட்டாவும் நம்ம கொடுக்கல. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஒரு 10 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போடணும், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு போட்டு பாருங்கள். பியூர் ரிசர்ச், அப்ளைடு ரிசர்ச், டிஸ்கிரிப்ட், இது மாற்றி இருக்கும். பியூர் ஆர் அப்ளைடு, டிஸ்கிரிப்டிவ் ஆர் எக்ஸ்ப்ளரேட்டரி, டயக்னஸ்டிக்ஸ் ஆர் கான்செப்சுவல், ஆக்ஷன் ஆர் எவாலுவேஷனரி, அப்படி படிக்கணும் நீங்கள். இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் அது இருக்கும். இது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் சொன்னால், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் சொன்னால், அனலிட்டிக்கல் ஆர் எம்பரிக்கல். ஓகே, இப்போ ஃபார்மலைஸ்டு ரிசர்ச், சர்வே ரிசர்ச், கேஸ் ஸ்டடி, ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் லைப்ரரி ரிசர்ச். ஸோ இதை பற்றி வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத இந்த டயக்ராம் போட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அதோட நோட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டைமில் அதை அப்படியே படித்து பாருங்கள். ஓகே, we will move on to next topic, significance of research. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசர்ச். நம்ம ரிசர்ச் ஏன் பண்ணணும், ரிசர்ச் பண்ண அது தேவையா, அந்த ரிசர்ச் எல்லாம் நம்மளுக்கு தேவையான கட்டாயம் தேவை. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசர்ச், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுன்னே இருக்கும். எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கும், யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டாலும் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களோட ஒர்க்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, coming out with new ideas, new projects, new findings. சயின்ஸ்லாம் ரிசர்ச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ பாருங்கள், இந்த கொரோனா டைம் கோவிட்ல பாருங்கள், we do more research which அதில் எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது, which will prevent, the research is going on. This is a research, is it not? On time research, practical research, which is going to be very helpful for the society. So research is more important. ஸோ அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்குறேன். இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ், ஃபியூச்சரில் என்ன நடக்கும், ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ப்ரெடிக்ட்னா யூகிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரிசர்ச் தேவை. ஹெல்ப்ஸ் டு சால்வ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸில் வர ரொம்ப ப்ராப்ளம்க்கு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டே சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க கம்பெனியில், ஆனால் சேல்ஸ் இன்க்ரீஸே ஆயிருக்காது. ஒய்? அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா யூ ஷுட் டூ அ ஸ்மால் ரிசர்ச், இல்லையா? அதாவது யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், பட் த ப்ராடக்ட் இஸ் நாட் எட் ரீச்டு த கஸ்டமர்ஸ். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? இது ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ நீட் டு கோ ஃபார் அ ரிசர்ச். அது மாதிரி பிஸ்னஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் சின்ன சின்ன மார்க்கெட் சர்வேஸ், மார்க்கெட் ரிசர்ச் இதெல்லாம் பண்ணி தான் சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்பவும் தே வில் கோ ஃபார் ரிசர்ச். இந்த ஊரில் இந்த ஏரியாவில் இந்த ப்ராடக்டை விரும்புவாங்களா? ஸோ அப்படியே விரும்பினா வாட் டைப் ஆஃப் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு விரும்புவாங்க, அந்த ப்ராடக்ட்லேருந்து என்னெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் சர்வே பண்ணி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ப்ராடக்டையே அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன் ஃபார் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல்
issues. This is political, okay? So helps to find out solution for social and political issues. நம்மளுக்கு ரொம்ப வந்து இப்போ நான் சொன்னால இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதே ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ரிசர்ச் தேவை. ஹெல்ப்ஸ் இன் ஃபோகாஸ்டிங் அண்ட் பிளானிங், ஹெல்ப்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். இட் இஸ் த பேஸ் ஃபார் இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா ரிசர்ச் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ரிசர்ச் மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸு அவங்களாம் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ப்ராடக்ட்ஸே இருந்திருக்காது நம்ம கைக்கிட்ட. மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து ரைட் ஃப்ரம் மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து ரோல் டாப், லேப்டாப் மாதிரியே ரோல் டாப், எவ்வளவோ மிஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த ரிசர்ச் இருக்கணும் இல்லையா? ஸோ த ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஒரு important question, 10 mark question again. This question is what is known as research process. So இது ஒரு பெரிய question. ஸோ ரிசர்ச் ப்ராசஸ், ஒரு ரிசர்ச் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம். முதல்ல நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும், என்ன ப்ராப்ளம், எதுக்கு நம்ம இந்த ரிசர்ச் பண்ணுறோம். ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் ப்ராசஸ்லேயே. நான் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா முதல்ல என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை, எதுக்காக நம்ம இப்போ இந்த ரிசர்ச்சை பண்ணணும், எதையும் இப்போ நான் சொன்னல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸில் சொன்னேன், அட்வர்டைசிங் பண்ணுறோம், எல்லா மீடியாலையும் கொடுக்குறோம், பட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத, அதை ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், அதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னது, ரிவ்யூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே இருக்கிறது, இதே மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சேல்ஸ்க்கும் இந்த ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்காங்களா, அதை எடுத்து பார்க்கலாம். இல்லை இந்த கொரோனா டைமில் ஒரு ரிசர்ச் என்ன, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர் ஏதாவது யாராவது ரிசர்ச் முன்னாடி பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ரிலேட்டட் வைரஸ்க்கு ஏதாவது மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் எது அவங்க பண்ணாமல் விட்டுருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டடி பண்ணணும் நம்ம ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் பேர் ரிவ்யூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹைப்போதிசிஸ். ஹைப்போதிசிஸ் ஸ்டேட்மெண்ட் நான் முன்னாடியே சொன்னல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டினில் தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ், இதுதான் என்னோட கொஸ்டின். தேர் இஸ் ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை நம்ம, அதுதான் என் ஸ்டேட்மெண்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதான் என் ஸ்டேட்மெண்ட்டு. அதை வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன். ஸோ இப்போ நம்ம ஹைப்போதிசிஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரிசர்ச் டிசைன் டெவலப் பண்ணணும். ஸோ ரிசர்ச் டிசைனில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எக்ஸ்பிரிமெண்டல் டிசைனா, என்ன மாதிரி டிசைனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா கலெக்ஷன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ப்ரைமரி டேட்டா யூஸ் பண்ண போகிறோமா, செகண்டரி டேட்டா யூஸ் பண்ண போகிறோமா, பாப்புலேஷன் எவ்வளவு, சாம்பிள், அடுத்தது வந்து சாம்பிள் டிசைன், அதையும் பார்க்க போகிறோம். இவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ சாம்பிள் நம்ம எடுக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு டூல் இருக்குது. நம்ம எடுக்கிற சாம்பிள் சூட் ஆகுமா ஆகாதா, அதை அனலைஸ் பண்ணணும். எந்த மாதிரி சாம்பிளிங்லேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் படிப்பீங்க, எந்த சாம்பிளாக நம்ம எந்த சாம்பிளிங் யூஸ் பண்ணுறது நம்ம ரிசர்ச்சுக்கு, அதை முடிவு பண்ணணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஒன்ஸ் அகேன் ப்ரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனாலும் கலெக்ட் பண்ணலாம், செகண்டரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனாலும் கலெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைமரி டேட்டாவும் செலக்ட் பண்ணுவோம், செகண்டரி டேட்டாவும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ப்ரைமரி டேட்டா எடுத்து தான் அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி டேட்டாவை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு நம்ம எல்லாம் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம் வித் டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன். டேட்டா கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு, ரிசர்ச் டிசைன் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டேட்டாவும் இப்போ கலெக்ட் பண்ணிட்டோம், நம்ம சர்வே கொடுத்தோம், கொஸ்டினர் கொடுத்தோம், எல்லாத்துக்கிட்டையும் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் எல்லாம் கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே மொபைல்லே வருது, டேட்டா கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டேட்டாலாம் என்ன, நம்ம ஸ்டடிக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி டேட்டாவை கொஸ்டினர் கொடுத்து கலெக்ட் பண்ணுங்கள், செகண்டரி டேட்டாவை வந்து கொஸ்டினரோ இன்டர்வியூ ஷெடியூலோ எது வேணாலும் கொடுத்து கலெக்ட் பண்ணுங்கள், செகண்டரி டேட்டாவை வந்து லைப்ரரிஸ் வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவோம், இந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஒரு ஹைப்போதிசிஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டோம் பாரு, அதை இங்கே டெஸ்ட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ்ன்னு சொன்னேன். அட்வர்டைஸ்க்கும் சேல்ஸ்க்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த அதான் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக பொய்யா அது ப்ரூவ் பண்ணும் பொழுது தான் உன்னோட ரிசர்ச்சே உனக்கு வரும். அதுக்கு நம்ம ரொம்ப SPSS யூஸ் பண்ணி ரொம்ப டூல்ஸ் எல்லாம் அதுக்கு ரொம்ப அவைலபிள் இருக்குது. அமாஸ், அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அப்புறம் படிச்சுக்கலாம். அதெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹைப்போதிசிஸ் ஸ்டேட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இன்டர்பிரேஷன், அதில் டேட்டாவாக வரும், ஒரு டேபிளாக வரும்,
அதை விரிவாக எடுத்து நம்ம எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அத்தனையும் ஒரு ரிப்போர்ட்டாக என்ன பண்ணணும், ரிசர்ச் ஒர்க், ஒரு தீசிஸ், ஒரு பைண்டிங் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ரிசர்ச் ப்ராசஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். நீ ஆப்பஸோட அங்கேயும் இங்கேயும்லாம் ஆரம்பிக்க முடியாது. ஸோ சிஸ்டமாக தான் போகணும். முதல்ல ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சரை படித்து பார்க்கணும், ஹைபாத்திசிஸ் ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணணும், ரிசர்ச் டிசைனை முடிவு பண்ணணும், சாம்பிள் டிசைனை முடிவு பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும், ப்ராஜெக்டை செயல்படுத்தணும், அப்புறம் அனலைஸ் பண்ணணும் அந்த டேட்டாவை, அப்புறம் நம்ம ஏற்கனவே செட் பண்ண ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு இன்டர்பிரேஷனை விளக்கங்கள் கொடுக்கணும், அப்புறம் இதெல்லாம் ஒரு புக்கு மாதிரி நோட் மாதிரி போடணும். ரிப்போர்ட் ஆஃப் த ரிசர்ச் ஒர்க். அதில் ஃபைண்டிங்ஸ் கொடுக்கணும், என்ன கண்டுபிடிச்சோன்னு ஃபைண்டிங்ஸ் கொடுக்கணும், அப்புறம் நம்ம சஜஷன்ஸ், நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நான் சிம்பிளாக இந்த டயக்ராமில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த டயக்ராம் போட்டாலும் பரவாயில்ல, இதையும் போட்டாலும் பரவாயில்ல. டிஃபைன் ரிசர்ச் ப்ராப்ளம் அதே தான் இங்கே இருக்கும். ரிவ்யூ கான்செப்ட்ஸ் அண்ட் த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், ஹைபாத்திசிஸ், ரிசர்ச் டிசைன், டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் எழுதுறீங்க. அங்கே இருக்கிறதே தான் ஒரு சிம்பிளான டயக்ராமாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த கம்ப்ளீட் ரிசர்ச் ப்ராசஸ். இட்ஸ் அ கம்பல்சரி கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரைட்டீரியா ஃபார் குட் ரிசர்ச். ஒரு குட் ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்பஸ் ஷுட் பி கிளியர்லி டிஃபைன். நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ராப்ளம் வந்து கிளியராக டிஃபைன் ஆகிருக்கணும். எதுக்காக இந்த ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். அடுத்தது த ரிசர்ச் ப்ராசஸ் ஷுட் பி ஃபாலோடு. நம்ம ஏற்கனவே போன ஸ்லைடில் பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸ், அதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். நீ பாட்டு இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு எங்கிருந்தனாலும் ஆரம்பிக்க முடியாது. அட்ரஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சில ரிசர்ச் கொஸ்டின்ஸ்னே ஃப்ரேம் பண்ணுவாங்க ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கணும், நான் ரிசர்ச் பண்ணுறதுல இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அட்வான்ஸ் நாலேஜ் யூஸ் பண்ணணும். பழைய டேட்டா, பழைய மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிலாம் ரிசர்ச் பண்ணக்கூடாது. ரீசன்ட் டேட்டா, ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு பண்ணணும். The scope and limitation of work should be very clearly defined. இந்த ரிசர்ச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்லணும். இந்த லிமிட்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்ச்சில் வந்து என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரியும். எல்லா ரிசர்ச்சுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன குறைகள் இருக்குன்னு முதலே சொல்லிடணும். இதெல்லாம் குறைகள், நான் வந்து என்னோட ரிசர்ச்சை வந்து இந்த கஸ்டமர்ஸ் சொன்னதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர்ஸோட ஐடியா தான் எல்லாமே, நான் என்னோட சொந்த ஐடியா இல்லை. அப்போ கஸ்டமர்ஸ் தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட ஃபைண்டிங்ஸ் கூட சில சமயம் தப்பாக இருக்கலாம். அதான் இந்த லிமிட்டேஷன் இல்லையா? த ப்ராசஸ் டு பி கிளியர்லி எக்ஸ்பிளைன்டு. அதை வந்து வெரிஃபை வேற பண்ணணும் அந்த ப்ராசஸை. அப்புறம் அந்த ஏன் இந்த ப்ராசஸை கிளியர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, வேறு யாராவது அந்த ரிசர்ச் இப்போ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதை யாராவது ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கு அவங்க பேட்டன்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. வாங்கி அதுக்கு அவங்க பேட்டன்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சிருக்கணும். பிளான் டிசைன் இருக்கணும், ஆப்ஜெக்டிவ் இருக்கணும், ஹைலி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். எத்திக்கல்னால் அதில் எதுவும் பொய் சொல்லக்கூடாது, ஃப்ராடெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக என்ன கிடைக்குதோ அதை நம்ம சொல்லணும். அதான் ஹைலி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். லிமிட்டேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதையும் டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறாங்க. அப்படின்னா அதில் தெளிவாக சொல்லணுங்கிறாங்க. டேட்டா பி அடிக்குவேட்லி அனலைஸ்டு. டேட்டாவை ரொம்ப எல்லா டேட்டா எவ்வளோ டேட்டா கிடைக்குதோ எல்லா டேட்டாவும் எடுத்து யூ ஹேவ் டு அனலைஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். ஆல் ஃபைண்டிங்ஸ் பி ப்ரெசென்டட் unambiguously and all conclusion must be justified by sufficient evidence. நீங்கள் வந்து ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருவீங்க, அந்த ஃபைண்டிங்ஸ்க்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ்னால் என்ன, சாட்சி இருக்கணும். நான் இதை வச்சு தான் இந்த ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எவிடன்ஸோடு தான் ஃபைண்டிங்ஸ் கொடுத்து அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் குட் ரிசர்ச். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை ரிசர்ச்சர்ஸ் இன் இந்தியா. ரிசர்ச்சர்ஸ் நம்ம இந்தியாவில் ரிசர்ச் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் சயின்டிஃபிக் ட்ரைனிங் இன் மெத்தடாலஜி ஆஃப் ரிசர்ச். ஸ்டில் இன் இந்தியா நம்ம முன்னாடி என்ன ரிசர்ச் சர்வே மெத்தட் வந்து காலங்காலமாக பழசு, அதுதான் அதையே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. கஸ்டமரை பற்றிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா யாரும் கஸ்டமரை அவங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்சர்வேஷன் ரிசர்ச். நீங்கள் பெரிய பெரிய மால்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கேமரா வச்சே கஸ்டமரோட மூவ்மெண்ட்ஸ், என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஐடியா அதெல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் அதுலேருந்து டேட்டா எடுக்கிறாங்க. அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அங்கிருந்தெல்லாம் கஸ்டமரை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணி கூட ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ சயின்டிஃபிக் ட்ரைனிங் நம்மள்கிட்ட ரிசர்ச்சஸ்க்கு ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் லிங்க் இல்லை. எல்லாரும் லிங்க் இருந்தால் தான் இப்போ நம்ம சொசைட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணுது, கவர்மெண்ட்டு ஏதோ ப்ராப்ளம்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டோட ப்ராப்ளத்தை யூனிவர்சிட்டி எடுத்து ரிசர்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ். இப்போ டான்ஸ்கி அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து மைனர் ப்ராஜெக்ட்ஸ், மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க.
அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் சீக்ரஸி சீம்ஸ் டு பி சாக்ரசன்ட் டு பிஸ்னஸ் ஆர்க். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணும்பொழுது நம்மளோட ரிசர்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் லீக் அவுட் ஆகிடுது. அது வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது ரிசர்ச்சருக்கு. இன்னொன்று என்னன்னா, ரிசர்ச்சருக்கு யாரும் டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே நம்ம கம்பெனி டேட்டாலாம் லீக் ஆயிருமோ அப்படின்னு. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணணும்னு ஒரு கம்பெனியில் போய் பேலன்ஸ் ஷீட் கேட்டிங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் இருந்தால் தானே நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு 5 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க, கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு விதமான ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிசர்ச் ஸ்டடிஸ் ஓவர்லாப்பிங் ஒன் அனதர். ஒரு ரிசர்ச்சுக்கும் இன்னொரு ரிசர்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஒரே ரிசர்ச்சை நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. டூப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச் இருக்கக்கூடாது. ஒரே ரிசர்ச்சை திருப்பி 2-3 பேர் பண்ணாங்கன்னா டைம் வேஸ்ட், ரிசோர்ஸ் வேஸ்ட். அதெல்லாம் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அ கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் ரிசர்ச். அது வந்து லிமிடேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ்க்கு. ஆனால் ரிசர்ச்சர்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது, ரிசர்ச்சர்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஆல்சோ ஃபேஸ் அ டிஃபிகல்ட்டி ஆஃப் அடிக்குவேட் அண்ட் டைம்லி செக்ரட்டரியல் அசிஸ்டன்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ஸ் டைப் பண்ணுறது, இந்த டூல்ஸ் எல்லாம் சொன்னாலே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் போடுறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும் எப்படி அதை அனலைஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த டூல் போட்டு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது, அது எப்படி டாக்குமெண்ட் பண்ணுற ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது, டேட்டா எடுக்கிற ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் டேட்டா வந்து ஃபார்மட்டாக இல்லை. நம்ம எங்கேயா போய் டேட்டா எடுக்க போனால் நம்மளுக்கு அத்தனை 5 வருஷம் ஸ்டடி பண்ணணும், 10 வருஷம் படிக்கணும்னா அதுக்கு தேவையான டேட்டா வேற இல்லை. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை ரிசர்ச்சர்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? அதை நீங்கள் எழுதிக்கலாம். அதுவும் ஒரு 5 மார்க் 10 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஐ ஹவ் கிவன் யூ சம் கொஸ்டின்ஸ். ரிசர்ச், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், சிக்னிஃபிகன்ஸ், ரிசர்ச் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து 10 மார்க் கொஸ்டின். ரிசர்ச் ப்ராசஸ், கிரைட்டீரியா, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை ரிசர்ச், இது 3 10 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் தே மே ஆஸ்க் யூ இன் 5 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை 2 கம்பைன் பண்ணி 10 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகே, ஹோப் த ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் வெரி கிளியர் டு யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் வெரி வெல் மெயில் டு மீ ஆர் கால் மீ அண்ட் ஆஸ்க் த டவுட். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.